சில குட்டீஸ் இதுக்கு முன்னாடி மார்னிங் ரொட்டீனோட பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 2. பியூட்டிஃபுல்லான இந்த டொக்கமாவோட ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட இந்த விலாகை. டொக்கமா ஆரஞ்சு கலர், இது அப்படியே ஆரஞ்சு ரெட்டாக வந்து வரும். பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல் இல்லை, அழகாக இருக்கா இல்லையா பாருங்கள் பூவு. டொக்கமா க்யூட்டுங்க, பஃப் 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 பஃப்னு கூட்டம் கூட்டமாக லில்லி பார்க்குறோன்னு சொல்கிறோம்ல, இதையும் அப்படி லில்லியாக இமேஜின் பண்ணிக்கோங்க. லூஸ் மாதிரி இருக்கா, அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், அழகாக ரெட்டு ஆரஞ்சு, செம்ம அழகு. டொக்கமோ நிறைய கலர்ஸில் இருக்குதுங்க. டொமோக்கோ 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 டொக்கமோ இல்லை டொமோக்கோ. சங்க புஷ்பா சீட்ஸ் நம்ம எப்போவுமே இது ஃப்ரீ கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்கும். இங்கே பாருங்கள், தாய் டியூப் டியூப் தாய் தரையோட தரையாக இருக்காங்க. இந்த அழகி ஒரு பக்கம், இந்த அழகிக்கெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டே வருவேன் நான். நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன், நான் என்னோடய சீட் ட்ரோன் ப்ளூமேரியாவை காமிக்கிறேன் இருங்க. இந்த இருக்க பாருங்கள், இதுதான் பியூட்டிஃபுல் ஒன். வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் தென்னங்கண்டுக்கு ஓடட்டுங்க. இதோட பேர் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், டைனாஸ்ட்ரி அப்படின்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். இது ஃபுல் நேம் நான் சொல்கிறேன், டைனாஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலி 5 சீட் போட்டோமா, இதில் எத்தனை சீட் போட்டோன்னு தெரியல, டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒன்று மட்டும் எப்படி வீரியமாக போய் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். அதோட இது பாருங்கள், சீட் க்ரோன். வாட் அ பியூட்டிஃபுல் ஒன் இல்லைங்க, அழகு வெரைட்டிங்க. சே, சீட் போட்டு வந்ததில்ல, என்ன ஒரு அழகு. இது வந்து அந்த பேர் உள்ள ப்ளூமேரியன் தான் வாங்கினேன் நான். மார்னிங் வந்து இதெல்லாம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுவேன். வாவ், க்யூட்டாக இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன், ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ண. வாவ், சீட் போட்டு வந்தது, என்ன அழகாக இருக்குது பாருங்கள். டைனாஸ்ட்ரின்னு நேம் போட்டு வச்சுருங்க. இதெல்லாம் சில்வர் அவுட்லைன் இருக்குது, பார்க்கலாம். எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கேட்கலாம். இப்படி சீட் போட்டு வந்திருக்கு, சூப்பராக இருக்கா அப்படின்னு. நான் ஒரு தடவை க்ராஸ் செக் பண்ணிவிட்டு தான் நான் போஸ்ட்டே பண்ணுவேன். இங்கே பாருங்களேன், ஐயோ என்ன அழகு, ஸோ ஸ்வீட். ஐயோ ரொம்ப அழகாக இருக்குது. ட்ரீ ரோஸ் ஒன்று பூத்துருக்காங்கங்க, ஒரே ஒரு ட்ரீ ரோஸ் பூத்துருக்காங்க. இவங்கெல்லாம் இன்னும் பூக்கலை. இது வந்து இந்த அரேபிக்கம் இதில் மல்டிபிள் கிராஃப்ட் நம்ம பண்ணி வச்சதுலேருந்து பூத்தவங்க. இவங்களை எப்போவுமே வந்தோன்னு ஒரு விசிட் பண்ணுவேன். மல்லிப்பூ இப்போ தாங்க அது கவ்வாத்து பண்ணி விட்டு இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மொட்டுக்கள் வைக்கிறாங்க நல்லா. அங்கே பாருங்கள், மொட்டுக்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் மொட்டுக்கள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ சூப்பர் சூப்பர் மொட்டுக்கள் அங்கங்கே பூக்கவும் செய்கிறாங்க. அப்புறம் என்னங்க, அப்படியே இருந்துட்டு இவங்களுக்குலாம் அப்படியே தண்ணி விட்டுட்டு, இதுக்கே எனக்கு ஒரு 1 hour ஆகும். 7 o'clock ஆகிடும். அதுக்கப்புறம் போயிட்டு பால் வந்துடும். பால் வந்ததுக்கப்புறம் அந்த ரொட்டீனை பார்க்க வேண்டியதுதான். பப்பி கண்டிப்பாக அங்கே தான் இருப்பான். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க பப்பி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாகவே தண்ணி விட்டுட்டு, மாங்காய் அந்த வருஷம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், அங்கங்கே ஒன்று காய்ச்சிருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ண்ணா அந்த மாங்காய். ஐயோ ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லி. குட்டி விலாக் தான், பார்ட் 2 சொன்னேன். இதில் வந்து இந்த ப்ளூமேரியா நிறைய அழகழகாக இருக்குது. வேணால் இந்த மாமரத்துக்கு தண்ணி போட்டு விட்டுட்டு, கருவேப்பிலை கண்ணி எங்கள் வீட்டில் அங்கங்கே இருக்குங்க. இங்கே பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த ப்ளூமேரியா தான் உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஒரு மல்டி கலரில் பூக்குமே. அது உள்ளுக்குள்ளே 2 வெரைட்டி இருக்குது. இது ஒரு மாதிரி ஆரஞ்சில் அழகாக இருக்கும் இந்த ப்ளூமேரியா. பட் பார்த்திங்கன்னா அந்த ப்ளூமேரியா உள்ளே போக முடியாது. இந்த இடத்துல இந்த குளவி கூடு கட்டியிருக்கு, அவங்களுக்கே தெரியும். ஒரு தடவை என்னை நல்லா கொட்டிடுச்சு, அதனால் எனக்கு ஒரே பயம், அதில் போக மாட்டேன் நான். ஐயோ இந்த அழகி மேலே இருக்காங்களே, எப்படி ஆஃப் அண்ட் ஆஃபாக எப்படி இருக்காங்க பார்த்திங்கன்னா. அப்புறம் இவங்க நம்மளோட பியூட்டிஃபுல், நான் நார்மலாக ரெயின்போன்னு சொல்லுவேன். ஆக்சுவலி இதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஆனால் இதை இழுத்தேன்னா உடஞ்சிருமோன்னு ஒரு பயம் இருக்குது. சொன்னேன் இல்லைங்களா, இழுத்தேன்னா உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லி. எப்படி இருக்காங்க பாருங்கள், உடச்சி கையில் எடுத்துட்டேங்க நான். இங்கே பாருங்கள், இப்படி தான் நடக்கும் சில நேரங்களில். இதில் ஒரு நல்லதும் நடக்கும். வெயிட் பண்ணுங்கள், நான் காமிக்கிறேன் அது என்ன நல்லதுன்னு. இந்த மாதிரி உடஞ்ச ஒரு ப்ளூமேரியாவை தான் இந்த மாதிரி எடுத்து ஊண்டி வச்சேன். 3 கிளையில் உள்ளது, சூப்பராக வந்துட்டாங்க பாருங்கள். அது மாதிரி இவங்களையும் ஊண்டி வச்சிடலாம். அந்த தைரியத்தில் தான் நானே பிடிச்சி இழுத்தேன். சரி வா, உடஞ்சா அவனை ஊண்டி வைக்கிறேன், உடையலைன்னா திரும்ப தப்பிச்சு மேலே போயிடு அப்படின்ட்டு. இதில் 7 கலர்ஸ் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். நல்ல ஒரு இண்டிகோ கலர், இதெல்லாம் நேரில் பார்க்க பிங்க் மாதிரி, உங்களுக்கு ஃபோட்டோவில் பார்க்க பிங்க் மாதிரி இருக்கும். ஆனால் இது செம்ம இண்டிகோ கலருங்க சைடில் இருக்கிறது. நான் அழகு தெரியுமா. இது வந்து கட்டிங் போடுறதுக்கு அப்படி ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி. இந்த வெரைட்டி நேம் டைப் பண்ணுங்கள், ப்ளூமேரியா லவ்வர்ஸ் தங்குங்களா. நான் டைப் பண்ணுறேன் கமெண்ட் பாக்ஸில். இன்றைக்கி இல்லை, ஒரு 1 week கழிச்சு டைப் பண்ணுறேன். அப்படியே வீல் மாதிரி என்ன அழகாக இருக்குல்ல, ஸோ க்யூட். அது ஒரு மாதிரி இண்டிகோ கலரில் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அப்படியே வரிசையாக நானும் போயிட்டு இதை கொஞ்சம் ப்ளூமேரியா வந்து எப்போவுமே எடுத்தோன்னே இந்த பால் வடியும், அப்படியே ஊண்டி வைக்கக்கூடாது.
இலையெல்லாம் உடச்சிட்டு இது பண்ணிவிட்டு இதுலேயுமே 3 கன்று ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், 3 கன்று உள்ளே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். க்யூட்டான ஒரு வெரைட்டி, அழகாக இருக்குது. மாமரத்துக்கும் தண்ணி போதும், நான் மற்றதுக்கெலாம் தண்ணி விட ஆரம்பிக்கிறேன். இப்படியே பாருங்கள், சொல்லியிருக்கேன் அமேசானின் அடர்ந்த காடுகளுக்குள்ளே நாங்கள் குடியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அது சம்மருக்கான கொஞ்சம் குளுன்னு தாங்க இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் மாடிக்கு போகணும், நான் இன்னும் போகவே இல்லை. இதுங்க வெரிகேட்டடு இது காமிக்கிறேன். அந்த இது கேனா, வெரிகேட்டட் கேனா மொட்டு விட்ருக்குது அந்த பக்கம் பாருங்கள். அது பூத்தக்கப்புறம் ஒரு வீடியோ போடுறேன். ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா. மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே சேல் இருக்கான்றதை வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணுறேன். நம்ம அடினியம் ரெயின் லில்லி சேல் கொடுத்துட்ருக்கோம். இந்த வருஷம் நம்ம டேபிள் ரோஸில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணலை, ஆனால் நிறைய பூத்துட்டு இருக்காங்க. வெயில் என்னால் முடியல, அதனால் நான் சேலுக்கு இந்த வருஷம் கொடுக்கல, கொஞ்சம் விட்டுட்டேன். மற்ற அடினியம் ரெயின் லில்லிஸ் வந்து அப்டேட் பார்க்கணுன்னா 8973385884 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் உங்களோட பேர் ஊர் வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தொடர்ந்து வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா. அழகி மயக்கிற பாருங்க.